வணக்கம். நாங்கள் கன்னியாகுமரி, கோவளம், ஆரோக்கியபுரம் அங்கேருந்து அப்படி மொத்தமாக வந்திருக்கோம். நாங்கள் தமிழ் இன உணர்வோடு வந்திருக்கோம். எங்கள் இனம் வாழணும், எங்கள் இனம் மாண்டது போல் நாங்கள் மடியாமல் வாழணும். அண்ணன் சீமான் அண்ணனால இந்த இனம் தலை தோங்கி வாழணும். நாங்கள் யாருக்கும் அடிமையாகாமல் தன்மானத்தோடு வாழணும்னு சொல்கிற எண்ணத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். வருங்காலம் அவங்களுக்கு என்ன உணர்வுனா அவங்க மக்கள் பேசுறத புரிஞ்சுக்கிட்ட தன்மை இல்ல. படிப்பு இருக்கு, ஆனா தன்மான அத இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதனால அது சினிமா மோகத்துல அது நாட்ட சினிமாக்காரர்களுக்கு கொடுத்தது போல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் இனத்தை வித்தது போல வித்துட்டாங்க. இல்ல நாங்க ஹிந்தி எதிர்ப்பு பேரணிக்கு வந்திருக்கோம். அப்ப வந்திருக்கோம். அதுக்கப்புறம் திருச்சி மாநாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஒவ்வொரு மாநாட்டுக்கும் நாங்க வந்திருக்கோம். நாங்க அன்னை மனசுக்குள்ள அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் பத்தி கவலை இருந்தாலும், ஆனா விடாமுயற்சியா ஒரு செலந்திய பாருங்க, அது விடாமுயற்சியா கட்டிக்கிட்டு தானே இருந்தது. அது வரை ஜெயிக்க தானே செய்து, அது கூடு கட்டி. அதே போல அன்னை விடாமுயற்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி எப்பவுமே வெற்றி ஆகும். 15 வருஷம் இல்ல, பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த இன உணர்வோட இருந்து மக்கள் அதை புரிஞ்சு நடந்தாங்கன்னா வருங்கால தலைமுறையும் நல்லா வரும், மக்களும் நல்லா வருவாங்க. சோர்வு ஏற்படையில, எங்களை பொறுத்தளவு சோர்வு ஏற்படையில. மன வருத்தங்கள் இருந்தாலும் அதை விட்டுக்கிட்டு அந்த சோர்வோடையும் முயற்சியாதான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க முன்னேறுவோம், முன்னேறி வருவோம். கீழே விழுந்தாலும் அந்த விழுந்து விட மானத்தோட நாங்க எழுந்து நடப்போம். தமிழர்கள்னா திரையில நடிக்கிறதான் பாக்காங்க. இப்ப மக்களை பாருங்க, சீரியல் அதை பார்த்து அழுற மக்களும் இருக்காங்க. இந்த அண்ணன் பேசுறத கூர்ந்து அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம பிள்ளைகளுக்காக பேசுறாங்களா, வரங்குற தலைமுறைக்காக பேசுறாங்களான்னு சொல்லி பேசுறத கேட்டு அதை புரிஞ்சு நடக்கிற மக்களா இருந்தா அது நல்லபடியா இருக்கு நாடு. அந்த உணர்வோடு இருக்கனாலதான் இந்த சிறு பிள்ளைகளுக்கு இப்பயே அந்த இன உணர்வை ஊட்டி வளர்க்குறீங்க. ஆமா, இது எல்லா வீடுகள்லயும் நடந்தால் ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆனா மக்கள் மாற்றம்ன்ற ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் மாற்றம்னு கொண்டு வர இல்லை, அது நடிகர் இது நடிகர்களை தான் மாற்றமா கொண்டு வந்திருக்காங்களே ஒழிஞ்சு முழுமையான தமிழ்நாட்டுக்குள்ள மாற்றத்தை மக்கள் கொண்டு வர இல்லை. மக்கள் ஒவ்வொரு இதுலயும் உணர்ந்து உணர்ந்து பார்ப்பாங்க இல்லையா, இப்ப எப்படி நாடு இருக்கு, இப்ப சினிமாக்கார கையில கொடுத்தா எப்படி நாடு வரும், அதை உணர்ந்து பார்க்கட்டு. மக்கள் உணர்ந்து இப்ப ஒரு தலைமுறை இருக்குன்னா, ஒரு எறும்பு போய்கிட்டு இருக்குன்னா அந்த எறும்பு போய்கிட்டே இருக்கும். அந்த எறும்பு ஒரு தின்னு போய்கிட்டு அதுபடியே நம்ம பொண்ணு தொடர்ந்து போய்கிட்டு தானே இருப்போம். அதே போல திருப்பி எப்பமாவது ஒரு நேரம் அண்ணனை பற்றி உணர்வாங்க, உணர்ந்து வருவாங்க. தமிழ்நாடு அண்ணன் கையில இருக்கும், நாடு முன்னேறும். இப்படி பாத்தீங்கன்னா தேர்தல் பாத்தீங்கன்னா 16 விஜயகாந்த் வந்தாரு, 21 கமல் வந்தாரு, 26 விஜய் வந்தாரு. இதே மாதிரி அடுத்து 31லயே ஒருத்தர் வந்தாருன்னா அப்பவும் மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்க நடிகர்கள்லாம் வர்றது தமிழ் தேசியத்தை கெடுக்கிற அளவுக்கு தான் வராங்க. தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னு அறையில அவங்க நடிகர் இதுல தமிழ்ல இந்த தேசியத்தை கெடுக்கணும், நம்ம இன உறவை உதைக்கணும் அப்படின்னு எல்லாம் வராங்களே ஒழிஞ்சு அவங்க தமிழ் தேசியத்தை வளர வைக்கிற அளவுக்கு வரையில. கமலஹாசன் வந்தாங்க, அதுக்கப்புறம் யாரு கூட சேர்ந்தாங்க, திமுக கூட தானே சேர்ந்தாங்க, தனி ஆட்சி நடத்தல இல்லையா. அதே போல இவங்களும் இப்ப நாளைக்கு பின்குட்டி ஒரு ஆட்சி நடத்த முடியல, நாங்க அங்க சேர்றோம்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்க முடியாது இல்லையா. இளைஞர்கள் நடிகரை தான் நம்பி நடிகர்களுக்காக தான் வாக்களிக்காங்க. அதுல இளைஞர்கள்ல எல்லா இளைஞர்களையும் சொல்ல முடியாது. அந்த இளைஞர்கள் ரொம்ப அதை யோசிக்காம அண்ணன் பேசுறத கேட்காம அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் அந்த மாற்றத்தை விரும்புறாங்க. இன உணர்வோட இருக்கிற இளைஞர்கள் நம்ம தமிழ்நாடு முன்னேறணும், நம்ம இனம் வாழணும்னு சொல்றவங்க நம்ம அண்ணன் பேசுறதை கேட்டு அண்ணனுக்காக தான் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. வணக்கம் ஐயா. நான் கன்னியாகுமரி கோவளத்துல இருந்து வரோம்.
என்ன பதில் கொடுக்குறாங்க? எதுக்காக வரணும், சரித்திரம் வந்து ஒரு நாள் மறையாது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வரும். தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவோம். எதுக்கு கொண்டாடுவோம்? அந்த ஞாபகமாக கொண்டாடுவோம். அதுபோல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வரும்போது தான் மக்கள் எழுச்சி அடைஞ்சு அந்த மக்களுக்காக இந்த வரலாறு பின்னால் உள்ள மக்களுக்கு எடுத்து போகப்படும். அதுக்காக தான் தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இருக்கோம் நாங்கள். இந்த மே 18 நாள் இன அழிப்பு நாள். இது வந்து நிறைய பேருக்கு தெரியலையே. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக வர்றதுனால நமக்கு இதை பற்றி அதிகமாக தெரியும். அவங்களோட இந்த கூட்டங்களில் ஈடுபாடு கிடையாது, வர்றதில்லை. அதனால அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கு, எதனால அந்த கூட்டம் நடக்கு, எதனால இவ்வளோ கூட்டம் கூடுக அந்த தெரியாதனால அவங்க வராதனால தெரியல. அவர் அந்த மக்களுக்காக கடைசி வரை போராடினார். அதே போல் நம்மளும் இருக்கிறது வரை அந்த மக்களாக இன ஈடுபாடு இருக்குது எங்களுக்கு. நம்ம சொந்தங்கள், நம்ம சகோதர சகோதரிகள் அவங்களும் அந்த மன இதுவோட நாங்களும் நமக்கு வயசாயிடுச்சு. இனி வளரக்கூடிய தலைமுறைக்கு அவங்க தான் பின்ன வந்தால் தான் இந்த இதை எடுத்துகிட்டு போக முடியும் அந்த மக்களுடைய இதை எண்ணங்களை. அதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கூட்டங்களுக்கு கூட்டிட்டு வரோம். எங்கள் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பேரையும் கூப்பிட்டு வருவோம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் பயணித்து வந்துருப்பீங்க. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கும், டோல்கேட் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் டோல்கேட்டில் நிப்பாட்டினாங்க. சில டோல்கேட்டில் விட்டுட்டாங்க. உடனே பார்த்துட்டு ஒரு டோல்கேட்டை ஏதோ பேப்பர் கேட்டாங்களாம். அப்புறம் அந்த டிரைவர் சத்த மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் தந்துட்டாங்க. திருப்பி தந்துட்டு அப்புறம் வந்தோம். வேற ஒரு இடத்துலையும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அது காலையிலே வந்து சேர்ந்துட்டோம். வரும்போது கூட ஒரு வண்டி நிறைய பையன் மாதிரி வந்து எங்கள் வண்டியை கடந்து போனாங்க, சத்தம் போட்டே போகிறாங்க. டிவி இந்த விசில் அடித்து ஊழ விட்டு அது வந்து இந்த டிவிக்கே கட்சி கூட்ட பயமாரு போல். நாங்கள் ஒன்றும் நினைக்கல. அது அப்படி தான், அது என்ன செய்ய, அதை மாற்ற முடியாது. புரிதல் இல்லைன்னா அப்படி தான். அப்படி புரிதல் இல்லைனாலும் நம்ம பின்ன வந்திருப்பாங்களே. இப்படி சினிமா நடிகர் பின்னால் போக மாட்டாங்களே. வரும் காலம் மாற்றும் நம்புவோம். நம்ம அப்படி மாறினா மட்டும்தான் ஒரு விடுதலை கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்தா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். இப்பவுமே பாருங்க, பொம்பளைங்களே முன்னால நான் வந்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப கூட்டங்களுக்கு ரொம்ப பொம்பளைங்களே வர மாட்டாங்க தான், கொஞ்சம் கொஞ்சம் பேர். இப்போ பார்க்கும்போது அதிகமாக பொம்பளைங்களும் வயசு பிள்ளைங்களும் சின்ன குழந்தைகளுமே வர பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கூட்டங்களையுமே திருச்சி மாநாட்டு கூட அப்படி ஒரு கூட்டம். சில பேர் சொல்லுவாங்க அங்கே சண்டை நடக்கு, பிரச்சனை வருது, பிள்ளைகளை கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்காங்க. நாங்கள் சொல்லுவோம் எந்த பிரச்சனையும் அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் தான் வந்துருக்கோம். அதனால எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் சின்னதுலேயே கூப்பிட்டு வரோம். எங்களுக்கு பயம் கிடையாது. அதனால நாங்கள் குடும்பமாக தான் வந்தோம். அவங்க வந்து வசதி இல்லாமல் பின்ன இறங்கிட்டாங்க. அங்கே இப்போ மகனும் அப்பாவும் வந்து வண்டியில் ஆம்பளைங்க தனியாக பிரிஞ்சுட்டாங்க. நாங்கள் பொம்பளைங்க இங்கே வந்துட்டோம். அப்படிதான் இங்கே வந்து சேர்ந்தோம். நாங்கள் இவ்வளோ 4 பேர் வந்தோம் வெளிப்படுத்துறதுக்காக. ஆமாம். அதே அந்த கருத்து செல்றது மக்களுக்கு பார்க்கறதுக்கும் சரி, உங்கள்கிட்ட வேற யாராவது பேசினாலும் இந்த கருத்தை இருக்குமா நீங்கள் சொல்லுவே அவங்களுக்கு புரிய வைப்பீங்களா? சொல்லுவேன், நான் சொல்லுவேன். இப்போ வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். நிறைய பேர் தெரியாது. இந்த கட்சியில் கொஞ்சம் ஈடுபாடு, இந்த ஓட்டு போடக்கூடிய அதில் கொஞ்சம் அவரை பற்றி தெரியக்கூடியவங்க, பிரபாகரனை பற்றி அந்த மக்களுக்கு தெரியும். அவங்க அதுக்கு தான் போகிறாங்கன்னு. மற்றபடி யாருக்கும் தெரியாது. எங்கேயோ போகிறாங்க, டூர் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நினைக்கக்கூடியவங்க அதை மாற்ற முடியாது. நம்ம போய் சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல எல்லார்ட்டையும். நம்ம கருத்து வேறு, அவங்க கருத்து வேறு. அதனால நம்ம அரசியல் வேறு, அவங்க அரசியல் வேறு. இன்னைக்கோ மாறுதல் வரணும். வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். நம்ம நாடும் வாக்கு சதவீதம் கம்மியாக வாங்கினதுனால உங்களுக்கு எதுவும் மன சோர்வுகள், மன கஷ்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டதா? மன கஷ்டம் ரொம்ப இருந்து அப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் ஓட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க போவாங்க பிரச்சாரத்துக்கு. ஆனால் இந்த ட்ரிப்பு வேட்பாளர் கூட கொஞ்சம் அதிகமாக நாட்டில் நான் சாயங்கால நேரங்களில் கூட போனேன். அதனால இந்த ட்ரிப் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அந்த மொத்தத்தில் இந்த கூட்டங்கள் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரிய ஜெனிஃபர் அவங்க கூட அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்து. ஓட்டு ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். அவங்களுக்காக கிடைக்கும் நம்ம தொகுதியில் நினச்சோம். கிடைக்கலன்னா ரொம்ப சங்கடமாக இருந்து. ஆனால் ஒவ்வொரு இது பார்க்கும்போது நம்ம தலைவர் சொன்னது போல் தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. அதாவது புலி வந்து பதுங்கிறது பயந்து இல்லை, அது பாயதுக்கு தான் பதுங்கியிருக்கு. அது அவங்களுக்கு புரியலை. அது வரக்கூடிய காலம் கண்டிப்பாக நமக்கு கடவுள் நிறைய தருவார். அவர் சொன்னது போல் எதுக்காக நம்ம அரசியல் பண்ணுவோம், நம்ம மக்களுக்காக அவர் வந்து சத்தம் போடுவார், பேசுவார். அது இந்த மக்களுக்கு இன்னும் புரிய மாட்டுது. நமக்காக அவர் சத்தம் போடலை, நம்ம வரகால சந்ததிகளுக்காக பேசணும்னு புரிஞ்சுருந்தா அவங்க கண்டிப்பாக எல்லாரும் மாறுவாங்க. அது என்னைக்கு மாற்ற வரும், அது கடவுள் கையில் தான் இருக்கு.